ஹலோ நேயர்களே, இன்றைக்கி நாம் சிக்கன் 65 சரியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறையை பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா இந்த சிக்கன் 65 ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். சிக்கன் 65 செய்கிறதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் சீரக பொடி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் தயிர், அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி சாஸ். சில்லி சாஸ் இல்லைன்னா 1 பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண இந்த சிக்கனை மினிமம் 2 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் 1/4 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ ஊற்றி நல்லா சூடாக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கனை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சிக்கன் 65 ரெடி. சிக்கனை நல்லா மசாலா ஊற வச்சதுனால ஒரு பொரியிலேயே நல்லா வெந்துருங்க. இந்த சிக்கன் 65 கருவேப்பிள்ளையை அதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்து மேலே தூவி சூடாக பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சின்ன சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.